ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். கார்த்திகை தீபம் சீரியல் ஆக்ட் பண்ணிட்டு இருக்க ஆக்டர் கார்த்திக்ராஜ் அவர்கள் அண்ட் மக்கள் நாயகன் கார்த்திக்ராஜ் அவர்கள் பத்தின ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான கார்த்திக்ராஜுடைய இன்னொரு முகம். கார்த்திக்ராஜ் இதுவரைக்கும் நம்ம ரொம்பவே சாஃப்டான ஒருத்தர், ஹார்ட் ஒர்க் பர்சன், ரொம்பவே ஹம்பிள்டு பர்சன், ஸோ இப்படிதான் நம்ம எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கோம். பட் கார்த்திக்கு இன்னொரு முகம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட ஆக்ட் பண்ற ரொம்ப பெரிய ஆக்டரான மீராகிருஷ்ணன் மேம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆரம்பத்தில் கார்த்தி தான் நடிக்கிறாரு, கார்த்தி கூட தான் நான் அம்மாவா நடிக்க போறேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு இந்த வேண்டாம், இந்த சீரியல் இந்த ப்ராஜெக்ட் எனக்கு வேண்டாம் அப்படின்னு தான் நான் சொன்னேன். ஆனால் போக போக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கார்த்தியை ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் நினச்ச மாதிரி கார்த்தி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்காக அவங்க வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா, செம்பருத்தி சீரியலில் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது கார்த்திக்ராஜ் அவர்கள் சீரியல்ல இருந்து விலகுனதுனால நிறைய ரூமர்ஸ் எல்லாம் பரவிருச்சு. ஸோ இதனால தப்பான தகவல்கள் நிறைய பரவுனதுனால மீராகிருஷ்ணன் மேம் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் கூட நடிக்கிறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டிருக்காங்க. அண்ட் இவர் கூட நடிக்கணுமா, ஒருவேளை இந்த ரூமர்ஸ் எல்லாம் உண்மையா, நம்ம கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு தான் அவங்க முதல்ல கார்த்திக்ராஜ் அவர்களுக்கு அம்மாவை நடிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கன்வின்ஸ் பண்ணி அவருக்கு அம்மாவும் நடிக்க வச்சிருக்காங்க. ஆனால் கார்த்திக்ராஜ் அவர்களை நேரில் பார்த்து அவர் கூட பழக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அவருக்குள்ள இருக்கிற ஒரு நல்ல மனசும் தெரிய வந்திருக்கு. கார்த்திக்ராஜ் அவர்களுக்கு நிறைய ஹேட்டர்ஸ் இருக்காங்க. அதோட மட்டும் இல்லாமல் அவர் இவ்வளோ சீக்கிரம் வளர்ந்து வரதை யாருமே விரும்பலை. அதுக்காக தான் இந்த மாதிரி தவறான செய்திகள்லாம் பரப்பி இருக்கிறதாவும் மீராகிருஷ்ணன் மேம் சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் பதிலடி கொடுக்குற மாதிரி தான் கார்த்திக்ராஜ் அவர்கள் செம்பருத்தி சீரியல்ல இருந்து விலகினதுக்கு அப்புறம் அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சரவடியான யாருமே எதிர்பார்க்காத அளவுல நிறைய ப்ராஜெக்ட்ஸ் கொடுத்தாரு. ஃபார் எக்ஸாம்பிள் பிளாக் அண்ட் ஒயிட் அந்த ஒரு மூவி வந்து பாத்தீங்கன்னா ரசிகர்கள் மனதுல இன்னைக்கு அளவுக்கும் ஒரு பயங்கர ஸ்ட்ராங்கான இடம் பிடிச்சிருக்கு. ஸோ அது மாதிரி தான் கார்த்திக்ராஜ் நிறைய ப்ராஜெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கிறேன். அண்ட் கார்த்திக்ராஜ் அவர்கள் ஒரு நாள் செட்டுக்கொள்ளனாலும் கண்டிப்பா நான் ரொம்பவே ஃபீல் பண்ணுவேன். ஏன்னா கார்த்திக்ராஜ் இருந்தா செட்டே ரொம்பவே ஃபீல் அண்ட் குட்டா இருக்கும். ரொம்பவே வந்துட்டு ஃப்ரீயாகவும் ஜாலியாகவும் அன்னைக்கான ஷூட் போகும். அது எவ்வளோ லேட் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி மீராகிருஷ்ணன் மேம் சொல்லியிருக்காங்க. அண்ட் கார்த்திக்ராஜ் அவர்களுக்கு நான் அம்மாவா நடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே இயல்பான நடிப்பா இருக்கு. கார்த்திக்ராஜும் அப்படிதான் ரொம்ப இயல்பா நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இன்டர்வியூல அபிராமி அவர்கள் வந்து கார்த்திக்ராஜ் பத்தினா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சில அப்டேட்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த அப்டேட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.